யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர்ல காலையில கிளம்பி போனவங்க 19 பேர் ஒரே ஊருக்காரங்க செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க அக்கா முதல் கொண்டு அது வந்து மிகப்பெரிய வழி. இப்போ வரைக்கும் அந்த கல்லறைகள் அங்கே இருக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்த்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி ஷூட் பண்றோம். சார் ஃபர்ஸ்ட் டேவே என்கிட்ட சொன்னது அதுதான். நீங்க எங்கேயாவது நெகட்டிவ் கேரக்டர் நினைச்சிட்டும் பண்ணிடாதீங்க, பாசிட்டிவ் கேரக்டரும் நினைச்சிட்டு இருந்துறாங்க. அதுக்காகவே ஒரு 5 நாள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இதுதான் முதல் படமா அவர் பாக்குறாரு. 2 விதத்திலையும் முதல் படம். ஏன்னா அவர் எழுதின முதல் ஸ்கிரிப்ட், ராம் சார்ட்ட இருக்கும்போது எழுதின முதல் ஸ்கிரிப்ட், அவருடைய பயோபிக்னு அவர் லைஃப்ல சந்திச்ச சம்பவங்கள்னு சொல்லிட்டு வரும்போது இதுதான் முதல்ல இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடி வாழை தான். இதுக்கு அடுத்த போர்ஷன் தான் காலேஜ் போர்ஷன். இதுக்கு அடுத்த போர்ஷன் வந்து கர்ணனா மாறுது, அப்புறம் மாமன்னனா மாறுதுன்னு ஒன்று இருக்குல்ல. எங்க டைரக்டர் மேல ஒரு சின்ன ஒரு கலர் இருந்தது அப்படின்லாம் ஒன்று சொல்றீங்க இல்லையா. இந்த படம் வந்து டோட்டலா அதை உடைச்சிருச்சு. எதிர்பக்கம் நிற்கிறவங்க கூட கட்டி பிடிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. கலையரசன்லாம் வந்து 4 தார் 5 தாரை தூக்கி வச்சு நடக்கும்பொழுது நீங்க பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பெரிய வரப்புல அப்படி இறங்கி வர்றது ஷாட்லாம் இருக்கும். எல்லாம் நாங்களாம் பயந்து தான் இருந்தோம். இவ்வளோவுக்கு அப்படியே காலை உள்ள வச்சோம்னா திருப்பி எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு சேறு இருக்கும். இதுல எல்லாம் நடந்து வந்ததெல்லாம் வந்து உண்மையிலேயே கடுமையான உழைப்பு. அந்த கேரக்டர் வந்து உண்மை நம்பிட்டே உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வந்திருக்கும். சோ அந்த மாதிரி வந்த கேள்விகள்ல நீங்க ரொம்ப வித்தியாசமா பார்த்த கேள்வினா இது? நீ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற கேள்வி. அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்கலாம்னு வந்தேன் நானு. எனக்கு வந்த முதல் கேள்வி அதுதான். படம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே நிறைய இந்த படம் யாராலையும் பேச முடியலன்றதுதான் உண்மை. வெளியில வந்த உடனே யாராலுமே பேச முடியல. ரொம்ப அந்த இன்னுமே அந்த தாக்கத்துல வெளியில வரல. என் நண்பன் க்ளோஸ் ஃப்ரெண்டு படம் பார்த்துட்டு வெளியில வந்துட்டு என்கிட்ட எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கே கார் எடுத்துட்டு போயிட்டான். ஒரு 5-6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுறா, அவன் இன்னும் வெளில வரல, ரூமுக்குள்ள தான் இருக்காரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம கூடவே இருக்கிற சினிமா பர்சன்ஸே அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது இப்போ மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். என் ஒய்ஃப்லாம் படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டு அழுதுகிட்டே தான் ஆட்டோவில் வந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அதனால அதையும் தாண்டி எனக்கு வந்த முதல் கேள்விங்கிறது, நீங்க நல்லவரா கெட்டவரா. நீங்களே அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சந்தர்ப்பவாதி, அவ்வளவுதான். அவன் வந்து ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகரணுன்ற ஒரு ஆசையில இருக்கிற ஒருத்தன். அவன் வந்து ஒரு மேஸ்திரி மாதிரி இருந்துகிட்டு, ஒரு புரோக்கரா இருந்துகிட்டு எல்லாரையும் கூட்டு போறான். எல்லாருமே உறவுகள் தான். உறவுகளுக்கு உண்மையாவும் இருக்கணும், நெருக்கமாவும் இருக்கணும். அதே நேரத்துல முதலாளிக்கும் விசுவாசமா இருக்கணும். அதுலதான் இவன் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. அப்ப அது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். திரும்பிச்சுன்னா 2 பக்கமும் திரும்புவாங்க. இப்ப நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா, இந்த பக்கம் கனி கேரக்டரும் என்ன திட்டும், ஊர்காரங்களும் என்ன திட்டுவாங்க, அந்த பக்கம் முதலாளியும் என்ன திட்டுவாரு. சோ இப்போ ஒரு பக்கம் வாங்கணும்னா 2 பக்கமும் வாங்க வேண்டியிருக்கும். ஒரு பக்கம் இந்த சோகமும் இருக்கும். நிச்சயமா அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி பண்ணணும்ன்றதுதான். அது 5 நாள் ட்ரைனிங்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது? 5 நாள் ட்ரைனிங்ல நான் ஒரிஜினலா அந்த சம்பவங்கள்ல ஈடுபட்டவங்க, அந்த ஊருக்காரங்க, இந்த மக்கள், இவங்களோட வாழ்க்கை, இவங்க ரெகுலரா வேலைக்கு போற அந்த ஸ்டைலிங் இருக்குல்ல, இது கூட நாங்க டிராவல் பண்ணோம். உண்மையிலேயே அங்க வந்து அந்த தார் வெட்டுறவங்களோட நான் போய் ட்ரைனிங் பண்ணேன். எனக்கு கண்ணண்ணன் நாங்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டைலாகும் சரி, எவ்வளோ சீக்வன்ஸும் சரி, எப்படி அந்த தாரை அறுக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. ட்ரைனிங் இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே புதுமுகங்களாக இருக்காங்களே அப்படிங்கும்போது இயக்குனர் வந்து, ஆமாம் இந்த சொந்தக்கார பசங்க தான் நடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு பிறகு ஊருக்காரங்க மட்டும்தான் நடிச்சிருக்காங்க, அதை தாண்டி ஒரு 5 பேர் தேவைப்படுறாங்க, அவங்க என் மனசுக்கு நெருக்கமானவங்க, என்னை உணர்ந்தவர்கள் எனக்கு தேவைப்பட்டாங்க. அதில் தான் கலையரசன், நிக்லா விமல், திவ்யா துரைசாமி, ஜானகி அம்மா, பத்மன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இத்தனை வருஷம் நம்ம அவரோட ட்ராவல் பண்ணதில் அவர் நம்மளை என்னவா புரிஞ்சிருக்காருன்ற ஒரு புரிதல் இருக்குல்ல, எனக்கு அது பேப்பர் பார்க்கும்பொழுதே கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம அந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.